சோழவந்தான் என்ன ஸ்பெஷலு? சோழவந்தான் வந்து நல்ல இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சூழல் அது. பரவாயில்லையே. என்ன இருக்கு அங்க? நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் படங்கள்லாம் நிறைய அந்த ஊர்ல எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அப்பவே பட்டிக்காடா பட்டணமா. பட்டிக்காடா பட்டணம் அங்கதான் எடுத்தாங்க. அப்புறம் அந்த சோழவந்தான் வந்து கிட்டத்தட்ட இவருடைய சொந்த ஊர். நம்ம கு ஞான சம்பந்தம் இருக்காரு இல்லைங்களா, பேராசிரியர். ஆமா ஆமா ஆமா. அவருக்கு அதுதான் சொந்த ஊர். அப்புறம் மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம் சொல்லுவார் இல்லைங்க, பழங்கால நடிகர். ஆமா ஆமா. செந்தமிழ் தென்மொழியால் பாட்டு பாடு. அந்த பாட்டு செந்தமிழ் அவருடைய ஊர். பரவாயில்லையே, சூப்பரா. நிறைய இருக்கிறாங்க அந்த ஊர். அப்போ நிறைய வரலாறு இருக்கும் போல. சோழவந்தான்றது மதுரைக்கு ஒரு முக்கியமான அடையாளமான, எப்படி அலங்காநல்லூர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு செழிப்பான ஒரு சோழவந்தான். நீங்க சொன்னீங்கனாலே பசுமை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் மதுரையில. அப்படியா? ஆமா. இப்போ இந்த வைகை தண்ணி அங்கே போகுமா? அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வருது. சோழவந்தானம் கடந்து தான் நாங்கள் இங்கிட்டு வர்றோம். ஓகே ஓகே ஓகே. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். அதுக்கு பக்கத்தில் தான் குருவித்துறைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது. ஓகே ஓகே. அதுவும் அந்த ஊர் பக்கத்துல தான். சுத்தி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. இப்போ நம்ம போற ஊத்துன்னு ஒரு பேர் வருது. ஊத்துன்ற, அதாவது புல்லூத்தன்றது ஊத்துன்னு ஒரு ஷாப்பிங் இருக்குல்ல. ஆமா. அந்த ஏன் ஊத்துன்னு ஒரு ஷாப் வச்சு? அந்த இடத்துல ஏதாவது முன்னாடி ஊத்து இருந்ததா? அதுதான் ஊத்து இல்ல, இப்பயும் இருக்கு. இப்பவும் இருக்கா? நாகமலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, நாகமலை அடிவாரத்துல தான் அந்த புல்லூத்து இருக்கு. ஓகே. இயற்கையாவே வந்து மலை அடிவாரங்கள்ல நிறைய ஊற்றுகள் இருக்கும். மழை தண்ணியே மலையில இருந்து தான் வரும் உங்களுக்கு. அந்த மழை நீர் அங்கனக்குள்ளேயே தேங்கி சிலது ஊற்றெடுத்து வரும் அந்த இடங்களே. பல ஆண்டு காலமாக வரும். இப்போ அழகர் கோயில் நீங்க போயிருப்பீங்க. அழகர் கோயில் அங்கதான் வேலை செய்ய பாத்தீங்கன்னா ஒரு ஊற்று இருக்கும் மேல. நுபுரோ கங்கைன்னு பாத்தீங்கன்னா. ஆமா தெரியும் தெரியும், நான் போயிருக்கிறேன் மேல. ஆனா மெயின்டெனன்ஸே இருக்காது அப்பெல்லாம். 90ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா நிறைய மாறிடுச்சு. இப்ப அப்படிங்களா? தெரியும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய மாறிடுச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 90ல இருந்து 94 வரல அங்கதான் இருந்தேன். அழகர் கோயில் அங்கதான் இருந்தேன். பட் அந்த அளவுக்கு ஒரு அப்ப கிராமம் தானே அது. எல்லாமே கிராமம். அப்ப திருப்பதி, கடச்சனந்தல, சுந்தரராசன்பட்டி. அன்னைக்கெல்லாம் கோயில் ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஒத்த கடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒத்த கடை தான் டவுனே ஆரம்பிக்கும். நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, கோயிலுக்குள்ள நுழைய கூட முடியாது. அப்படி சொல்லுங்க. காரே கிட்டத்தட்ட ஒரு 500 கார் வருது அன்னைக்கு கோயிலை சுத்தி. என்னடா இது அழகர் கோயில் தானா நீங்க நினைப்பீங்க. இல்ல ரோடு பெருசு பண்ணிட்டாங்களா? இல்ல ரோடு அகலப்படுத்தி இருக்காங்க. நல்ல சிலை ஆயிடுச்சுங்களா? நான் பாக்குறது அப்ப சிங்கிள் சாலை தான் இருந்தது. சிங்கிள் சாலையா இருந்து நல்ல சுற்றி மரங்களா இருந்து ஒரு சோலை மாதிரி இருந்தது. ஆமா. அது இப்பதான் 4 வழி சாலை ஆக்கி திருப்பி மரம் நட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு 30 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது பக்கத்துல ஒரு காவா ஒண்ணு போய் இருந்தது. அது போயிட்டு தான் இருக்கு. கலந்தரி காவா போயிட்டு தான் இருக்கு. கலந்தரி காவா போகுதா? இப்பயும் தண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த காவாக்கு இந்த பக்கத்துல அப்ப அந்த பக்கம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு எடுத்திருப்பாங்க நிலம் இங்க இருந்து போகும்போது. ஆமா. காவா வந்து ரைட் சைடு தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப லெஃப்ட் சைடு இடம் எடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு பக்கமே எடுத்துருக்காங்க. காவாக்கு லெஃப்ட் சைட்லயும் கொஞ்சம் எடுத்துருக்காங்க, ரைட் சைட்லயும் ஃபுல்லா நிறைய எடுத்து. அதானே பார்த்தேன். ஏன்னா காவா கிட்டே தானே இருக்கு. ரொம்ப ரோடு வந்து காவா பக்கம் இந்த பக்கம் தான் இருக்கு உங்களுக்கு. இது என்ன டோல்கேட்டா செக் போஸ்ட்? செக் போஸ்ட். இதுதான் மதுரை சிட்டி லிமிட். இப்போத்துக்கு இவ்வளவு தூரம். முன்னாடி நம்ம காலவாசல் சொன்னோம் இல்லைங்களா, காலவாசல் வந்து சிட்டி லிமிட் இதுதான். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து உங்களுக்கு தோரிமான் வந்துடும். தோரிமான்? ஆமா. தோரிமான் எதுக்கு ஃபேமஸ்? தோரிமான் வந்து விவசாயம் தான். விவசாயங்கள் இருந்தது. இதுவும் வைகை கரையை ஒட்டி இருக்கிற ஒரு ஊர் தான் தோரிமான்றது. ஓகே. இந்த ஊருக்கு அந்த பக்கம் கரைக்கு அங்கிட்டு பறவைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. பறவை தெரியும். ஆமா. அந்த பக்கம் இருக்கு. ஓகே. இப்போ இந்த மலை இங்க மட்டும் எப்படி மலைகள் வந்தது? இயற்கை மலையில் நம்ம சொல்றதுன்னா, இயற்கை அந்த காலத்துல ஏதோ ஒரு சீற்றங்கள் நடந்து அதனால மலை உண்டாயி குன்றுகளா இருந்து மலைகளா உருவாயிடும். மதுரையை சுத்தி ஒரு 3 முக்கியமான மலைகள் இருக்கு. மதுரையோட எல்லைகள். யானை மலை எனக்கு தெரியும். ஒத்தக்கடை ஒத்தக்கடையில தானே அது எல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. இங்க வந்து இது நாகமலை. நீங்க சொல்ற அந்த புத்து கீழமாத்தூர் போறீங்க இல்லைங்களா? ஆமா. ஊத்து அது வந்து நாகமலை. அதுக்கப்புறம் பசுமலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. பசுமலையா? திருப்பரங்குன்றம் பக்கத்துல. ஓகே. அது இந்த மேற்கு பக்க கூடிய இருக்கிற மதுரை எல்லை. அது இப்படி 3 எல்லைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். அதாவது பசுமலை, நாகமலை, யானமலை. மூணுமே நல்ல ஒரு பேர், அட்ராக்டிவ் பேரா இருக்கு. மூணுமே அதனுடைய உருவம் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் அந்த பேரை வச்சாங்க. பாத்தீங்கன்னா நாகமலை ஒரு நாகம் இருக்கு பாத்தீங்களா? நல்ல பாம்பு, நாகப்பாம்பு மாதிரி இருக்கு. நாகப்பாம்புன்னு அப்படியே சொல்ல முடியாது. நீளமான, அதாவது பாம்புனா நீளமா இருக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகே. வாலு தலை மாதிரி அப்படியே நீளமா இருக்கும். அதனால இதை நாகமலைன்னு சொல்லுவோம்.
பசுமலை அது பசு மாதிரி இருக்கும் அது உருவம். நாகமலை நீங்க பாத்துட்டீங்க. யானைமலை நீங்க யானைமலை நம்ம பார்த்துட்டேன். ஆமா, அது யானை மாதிரியே இருக்கும் அது. ஓகே. இப்போ யானைமலை அந்த பக்கம் நம்ம போறது இருக்கு. அதை புதூர் அந்த சைடு இருந்து அப்படியே நம்ம ஒத்தக்கடை பக்கம் போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாகமலை இருக்குங்களா? இது நாகமலை. இப்ப நீங்க போயிட்டு இருக்கிறது நாகமலை. நாகமலை. அடுத்து பசுமலைன்றது அது எங்க இருக்கு? திருப்பரங்குன்றம் போற வழியில. டிபிகேல இருக்கு. ஓகே ஓகே, அதுவும் பார்த்துருக்கிறேன். பட் அந்த நேரத்தில் அவ்வளவா நான் நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அப்போ அப்போல்லாம் என்னங்க சும்மா ஏதோ இருப்போம். வீட்டை விட்டு வெளியே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. வெளியில அவ்வளவு போக மாட்டோம். அன்னைக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கல இல்ல. இப்போ என்னடா எல்கேஜில என்னன்னா அமெரிக்கா போகட்டுமா யூகே போகட்டுமான்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமா ஆமா. உடனே ஒரு அவுட்டிங் போகணும், வீக்கெண்டானா அவுட்டிங் போகணும் அப்படின்னு தானே இப்ப எல்லாரும் நினைக்கிறேன். இல்ல படிச்சுட்டு எங்கடா போகணும், அமெரிக்கா ஃபாரின் போயிடணும்ன்றோம். ஒண்ணுமே தெரியாது, ஃபாரின் எண்ணிடுறாங்க. அப்போ சிறு வயதுல ஒரு விதைக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஆமா, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஃபாரின் போனா நல்லா இருக்க முடியும் அப்படின்னுட்டு. ஆனா அங்க போறவங்களுக்கு தானே தெரியும் அதனுடைய கஷ்டம், அதனுடைய பிரச்சனைகள் என்னன்னு. ஆமா, அந்த வயசுல அவங்களுக்கு அதாவது ஒரு பக்கம் தானே அவங்களுக்கு தெரியும், இன்னொரு பக்கம் அந்த வயசுல அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு, மறுபக்கம் புரியறதுக்கு சான்சஸே இல்ல. கரெக்ட். ஓகே ஓகே. ஓ, அதனால அப்படி சொல்லிட்டு முக்கியமான ஆதரவற்ற குழந்தைகள் தானே அங்க இருக்கிறாங்க. ஓ, அதனால ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இடமா பாய்ஸ் டவுன்ன்றது. ஓகே ஓகே ஓகே. ஒரு என்ஜிஓ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ஜிஓ. ஆமா. ஓகே. பாய்ஸ் டவுன்றது ஒரு என்ஜிஓ. அவங்கள பராமரிக்கிறாங்க அங்க. ஆமா ஆமா. பரவாயில்லையே. ஸோ அது மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல இயற்கையே நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தோரிமான்ன்றது எப்படிங்க அது? அதுதான் தோரிமான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிராமம். இதுவும் ஒரு கிராமம் தான். இப்போ கொஞ்சம் முன்னேறின இடமா இல்லை, சோழவந்தம் தான் சொன்னீங்க. தோரிமான்ல கொண்டு அட்டாச் பண்ணீங்களா? லைட்டாக ஒன்று அட்டாச் பண்ணீங்கல்ல? இது இன்னைக்கு தான் அது நகரமாக மாறிட்டு இருக்கிற ஒரு இடம் தோரிமான்றது. ஓகே. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் அந்த ஆற்றங்கரை, இதுதான் வைகை. இந்த தென்னை மரமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, வைகை ஆற்றங்கரை. இங்க சுத்தி இருக்கிற இடங்கள்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கவங்களுடைய வீடுகள் பூரா இந்த இடத்துல. அப்ப நம்ம போறது வைகை ஆத்தோரமா தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, ஆத்தோரமா இருக்கிற ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆனா நீங்க சோழவந்தான் போற வரைக்குமே வைகை ஆற்றங்கரை ஓரமா தான் போவீங்க. ஓரமா தான் போகும். அப்போ இந்த பக்கம் வந்து மதுரைக்கு இப்படி போகுமா, இல்ல சோழவந்தான்ல இருந்து இப்படி மதுரைக்குள்ள வருது? அது ஆறு வந்து சோழவந்தான்ல இருந்து தான் இங்கிட்ட வருது. மேற்கு இருந்து தான் கிழக்கு வருது. கிழக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஆண்டிப்பட்டி இங்கிட்டு தானே இருக்கு, மேற்க தானே இருக்கு. இப்ப தண்ணி வருது. இப்ப அதுல தண்ணி இப்ப கொஞ்சமா திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மழைகள்லாம் ஆரம்பிக்கல. ஏன்னா மதுரையில பார்த்த இதுல தண்ணி இல்லையே, கொஞ்சமா போகுது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் லைட்டா போயிட்டு பார்த்த காஞ்சி போன மாதிரி தான் இருந்தது. குடிநீர் பாசனத்துக்கு மட்டும் இப்போதைக்கு திறந்துருக்காங்க. விவசாய பாசனத்துக்கு நிறைய குப்பை எல்லாம் உள்ள இருந்தது. அது எல்லா ஆறுகள்லயும் இன்னைக்கு குப்பை தான் அதிகம் இருக்கு. அது சிட்டி பார்த்தாலுமே இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தான் அதிகம் இருக்கு எல்லா இடங்களும். அது இல்லாம காரணம் நம்ம தான். நம்ம யாரை நல்லபடியா ஆக்கணும்னு நினைக்கணும். கரெக்ட். தனிமனித ஒழுக்கங்கள் இங்க யார்கிட்டயுமே கிடையாது. நம்ம கிட்ட யாருகிட்டயுமே கிடையாது. கரெக்ட். தனி மனித ஒழுக்கம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். நம்ம அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மளுடைய குப்பைகளை கரெக்டாக நம்ம கையாண்டோம்னு நம்ம அதை தான் பார்க்குறோம். கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், அப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டாலே போதும். அதுவே முக்கால்வாசி வேலைகளை குறைச்சிரும். அந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலையை முக்கால்வாசி குறைச்சிரும். கரெக்ட். இப்போ இதே சின்ன ரோடா இருக்கு. இது வந்து அது அப்போ இருந்தே இந்த ரோடை வந்து இன்னமும் அகலப்படுத்தாம, ஏன்னா போக்குவரத்து அவ்வளோதான் இருக்கு. ரொம்ப அதிகமான போக்குவரத்து வரல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இங்கிட்டும் வீடுகள் அதிகமாகி முன்னேற்றங்கள் ஜாஸ்தியாகி ஆகலாம். அப்போ அகலப்படுத்தலாம் ரோட. அப்போ நீ சொன்ன மாதிரி திருப்பதி ஒத்தக்கடை தாண்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. அங்கிட்ட வந்து இப்ப சுற்றுலா தலம் ஆயிடுச்சு இல்லைங்களா. உங்களுக்கு அழகர் கோயில் வந்து தமிழ்நாடு அளவுல, இந்திய அளவுல, ஏன் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய வர்றாங்க. இப்போ மதுரைக்குன்னு சுற்றுலா பார்க்க வரவங்க அழகர் கோயில் வராம போக மாட்டாங்க. முக்கியமா மீனாட்சி அம்மன் கோயில் அதுக்கு அடுத்து திருப்பரங்குன்றம், அதுக்கு அடுத்து அழகர் கோயில். அப்படி இருக்கிறதுனால சுற்று வட்டாரங்கள் இருக்கிற கிராமங்கள் போய் இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றனால போக்குவரத்து ஜாஸ்தி ஆகுது. போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப அதனால சாலைகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி விரிவுபடுத்துற வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்கு. அதனால அகலப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு வரதுல மாடுங்கள்லாம் எங்க சுற்று வட்டத்துல மாடுங்கள்லாம் இங்கே வளர்ப்பாங்களா கிராமப்புறங்கள்? நிச்சயம் வளர்ப்பாங்க எல்லா இடத்துலயும். இப்ப அந்த முன்னாடி இருந்து அப்புறம் இடையில கொஞ்சம் இல்லாம இருந்தது. இப்ப திருப்பி ஜல்லிக்கட்டுன்றது கொஞ்சம் பேரானனால இப்ப எல்லா ஊர்லயும் இப்ப இருக்கிற இளைஞர்கள்ட்ட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே ஓகே. ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கணும்,
கிடா வளர்க்கணும். ம். ஏன்னா கிடா சண்டையும் நடத்துறாங்க இல்லைங்களா, ஆட்டுக்கிடா. ஓ, அப்படி ஆட்டுக்கடை சண்டை கடை இருக்கா? ஆமா. அப்புறம் கோழி, சேவல் 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 சண்டை. ஆமா. அதுவும் வளர்க்குறாங்க நிறைய. திருப்பி அந்த இது மாறுது, ஒரு சைக்கிள் மாறி திருப்பி எல்லா இடத்துலயும் இந்த ஆர்வம் வருது பண்ணணும் அப்படி. இப்போ அந்த பக்கம் வர்றது வைகை யாரு அப்படியே வரிசை வருது, பின்னாடியே வருது. வைகையாறு. ஓகே ஓகே. நிறைய தென்னை மரங்கள் இருக்கு, எப்படி அது? அதான் உங்களுக்கு ஆற்றுப்படுகையில நீங்க இருக்கீங்களா, அப்படிமா தண்ணி இயல்பாவே கிடைக்கும். ஓகே. ஆமா, நீரோட எனக்குள்ள ஒரு கம்மா இருக்கு. இனி போனீங்கனாலே ஃபுல்லாவே தோப்பு தான், தென்னந்தோப்பு தான். சோளம் தான் நீங்க போற வரைக்குமே இதே மாதிரி தான் இருக்கு. பசுமையான சூழலாக தான் இருக்கும். நீங்க கண்மாயன்றீங்க, நாங்க வந்து அந்த சைடு நார்த்ல ஏரின்னு சொல்லுவோம், நார்த் தமிழ்நாடு. அதுவே போடி அந்த பக்கம் போனீங்கன்னா குளம் பண்ணுவாங்கல்ல. ஆமா, இந்த பெரிய குளம்ன்றாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த பக்கம் போனா குளம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா குளம்ன்றது அது ஒண்ணு, கண்மாயின்றது அது ஒண்ணு, ஏரின்றது இல்ல எல்லாமே ஒண்ணுதான். அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை பாஷையில அது மாறி. இப்போ நீங்க சொன்னீங்க அப்படிதான் தோணல. இப்போ நீங்க மதுரை ஒரு 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 அளவுக்கு வரைக்கும் இருந்ததுன்னா அதை குளம்னு சொல்லுவோம். அது குட்டை குளம்ன்றது நம்ம இப்போ எங்க சென்னை சைடு சொல்லுவோம், நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த சைடு தேனி போடி எல்லாம் இப்போ பெரிய குளம் இருக்குல்ல. ஆமா, பெரிய ஏரியை விட பெருசு. அது ஏன் குளம்ன்றாங்க அந்த பக்கம்? நம்ம குளம்ன்றது இது கண்மாயன்றான். அப்ப நாங்க கண்மாயன் என்னன்னு தெரியாது. இல்ல அது ரைட்டு தான் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஊரணின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஊரணியும் கூட சொல்லுவாங்க. ஊருக்குள்ள சின்ன அளவுல இருக்கக்கூடியதான் ஊரணின்னு சொல்லுவாங்க. ஆமா, சின்ன ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன இதா இருந்ததுன்னா அது வந்து ஊரணின்னு சொல்லுவாங்க. ஆமா, அங்கதான் மாடுங்கெல்லாம் தண்ணி காட்டுறது. அப்ப அதெல்லாம் வெளியே கால்கள் கடை கொடுத்து நம்மன்றது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசுதான் கண்மை. அதை விட பெருசு ஏரின்றீங்க. ஏரின்றது மிக பெருசு தான் ஏரி. அப்படிதான் வருது. ஆமா, கரெக்ட்.